லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று பிற்பகல் மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். வெலிக்கட சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி ஒருவரை வைத்தியசாலையில் தடுத்து வைத்து மீண்டும் சிறைக்கு அனுப்பாமல் சிகிச்சை அளிப்பதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பாக முன்னாள் சிறைச்சாலை சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராஜி தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். நீதவான் அவர்களே, 2024ஆம் ஆண்டு பூஸ் சிறைச்சாலையில் இருந்த ஒரு கைதி சுகஈனம் காரணமாக வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற பின்னர் சந்தேக நபர் அவரை மீண்டும் பூஸ் தடுப்பு மையத்திற்கு மாற்றுவதற்கு பதிலாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சையை தொடர 1.5 மில்லியன் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அவர் இதில் 3 லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார். சந்தேக நபர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் தங்க வேண்டும் என விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கைதியிடம் லஞ்சம் கேட்டுள்ளார். பின்னர் கைதியின் உறவினர் ஒருவர் 3 லட்சம் ரூபாவை அவரது வங்கிக் கணக்கில் வைப்பு செய்துள்ளார். கௌரவ நீதிவான் அவர்களே, சம்பவம் தொடர்பான விசாரணை இன்னும் இடம்பெற்று வருகின்றது. சந்தேக நபரை பிணை சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 122 கீழ் தடுத்து வைக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். மேற்கோள் முடிவு. சந்தேக நபருக்காக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி தனது சேவை பெறுநர் ஒருபோதும் லஞ்சம் கேட்கவில்லை என்று கூறினார். மேற்கோள் ஆரம்பம். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் எனது சேவை பெறுநருக்கு எதிரான முறைப்பாட்டை ஆமி அசாங்க என்ற கைதியின் மனைவி தாக்கல் செய்துள்ளார். அவர் ஒரு பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர். அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரிடமிருந்து கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்தபோது போதைப்பொருள் கடத்தலிலும் ஈடுபட்டுள்ளார். எனது சேவை பெறுநர் அவரது செயற்பாடுகளை எதிர்த்துள்ளார். அதனால் தான் கைதியின் மனைவி இவ்வாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். எனது சேவை பெறுநர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சம்பந்தப்பட்ட கைதியிடம் லஞ்சம் கோரவில்லை. மேற்கோள் முடிவு. இரு தரப்பினரும் முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் சந்தேக நபரை 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்.